கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். அனுகூலமான துணை, அனுகூலம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் எப்போதும் துணையாக இருப்பது என்று அர்த்தம். அனுகூலமான துணை என்றால் எப்போதும் துணையாக இருப்பது, மிகவும் துணையாக இருப்பது என்று அர்த்தம். ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள். ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப், எந்த நேரத்திலும் உதவி செய்யும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்கு பெயர்தான் அனுகூலமான துணை. இந்த உலகத்திலே அனுகூலமான துணை எல்லாருக்கும் உண்டாவதில்லை. எப்பொழுதும் உடனடியாக துணை செய்பவர்கள் இல்லை. ஒரு ஆபத்தில், ஒரு விபத்தில் இருக்கும் பொழுது அவனை காப்பாற்றுவதற்கான வாகனம் லேட்டாக வரலாம். ஒரு மனிதனுடைய வீடு பற்றி எரிகிறது என்றால் தீயணைப்பு படை வருவதற்கு தாமதமாகலாம். ஒரு மனிதன் ஆபத்திலே மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது, ஒரு தண்ணீரிலே முழுகும் நிலையில் இருக்கும் பொழுது அவனை தூக்குகிறவர்கள் வருவதற்கு தாமதமாகலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் எப்போதும் துணையாக இருக்கிறார். எந்த ஆபத்து நேரத்திலும் அவர் கூட இருப்பார். ஆபத்து வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் அருகிலுள்ள யாரையாவது கொண்டு கர்த்தர் பாதுகாப்பார், காப்பாற்றுவார். ஒருவேளை யாருமே இல்லை என்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி காப்பாற்றுவார். அவர் எப்போது நம்ம கூட இருப்பார். அவர் துணையாளராக இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரை யார் நம்புகிறார்களோ ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். நாம் வழக்க மொழியில் பேசும்போது சொல்லுவோம், இந்த ஊரில் ஏன் வாடகை எடுத்து இருக்கிறோன்னா என் பிள்ளைங்க படிக்கிறாங்க, படிக்கிறதுனால அங்கே பக்கத்திலே இருந்தால் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு பேசுவோம். அனுகூலம் என்றால் எப்போதும் போய் வரலான்னு அர்த்தம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அனுகூலமான துணையாக இருந்து பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.